Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox Reactionsல book back questions பார்த்துட்ருக்கோம். Question number 8.9, Consider the reaction. A கொடுத்துட்டாங்க 6CO2 plus 6H2O gives C6H12O6 plus 6O2 கொடுத்துருக்காங்க. Why it is more appropriate to write these reactions as 6CO2 plus 12H2O gives C6H12O6 plus 6H2O plus 6O2. அதாவது இங்கே 6H2O எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இங்கே 6 எக்ஸ்ட்ரா சேர்த்து திரும்பவும் அதில் இந்த 6 நம்ம வெளியே எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இதோடைய பாத்வே, இந்த ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ப்ராசஸோடைய பாத்வே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இந்த H2 இருக்கு இல்லையா, இந்த H2O நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ 2H2O நான் எடுக்கிறேன் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு 2H2 plus O2 அண்ட் இந்த 2H2 தான் நமக்கு என்ன ஆகும்னா இட் வில் ரெடியூசஸ் த கார்பன். இப்போ கார்பன் நமக்கு C6 இருக்குது இல்லையா, ஸோ அப்போ எத்தனை ஹைட்ரஜன் நமக்கு தேவைப்படும்? 12. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம 6 டைம் போட்டோம்னா இங்கே ஆன்சர் என்ன வரும்? 6H2 ப்ளஸ் 3O2 அப்படின்னு வருமா? சாரி 6O2 அப்படின்னு வரும். கரெக்டாக தான் 3O2ன்னு வருமா? இப்போ இந்த 6H2 என்ன பண்ணணும்னா கார்பனோட ரியாக்ட் ஆகும். கார்பன் ப்ளஸ் 6H2 ரைட் அண்ட் ப்ளஸ் 3O2 வில் ஃபார்ம் C6. ஸோ 6 கார்பன் C6H12O6 அப்படின்னு வரும் ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆகும்னா இதிலிருந்து வெளியே போகிற ஹைட்ரஜன் தான் இங்கே நமக்கு இன்வால்வ் ஆகுது ரைட். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த CO2வில் இருக்கு இல்லையா, அண்ட் இங்கேருந்து நமக்கு 3O2 வெளியே போகுது. இங்கே இருக்கக்கூடிய 6O2னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது ரைட். அப்போ இந்த ரியாக்ஷன் எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா 6CO2 ப்ளஸ் 6H2O ப்ளஸ் 6H2O, இன்னும் அப்ராப்ரேட்டாக எழுதணும்னா 6H2O அப்படின்னு போட்டு யூ கேன் ரைட் C6H12 அண்ட் O6. அப்போ இதில் இருக்கக்கூடிய 12 ஹைட்ரஜன் இங்கே வந்துடுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா 6 வந்துடுது, மிச்சம் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ என்ன ஆயிரும் ப்ளஸ் 6O2 ப்ளஸ் 6H2O இந்த மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்க்கலாம், இங்கே நமக்கு 12 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது ரைட். அப்போ 12 ஹைட்ரஜன்ஸை நம்ம என்ன பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா CO2ன்னு எடுக்கும்போது இங்கே +4, பட் இங்கே சிக்கு பார்க்கும்போது 0 ஆயிடுது ரைட். ஸோ அப்போ கிட்டத்தட்ட இது ரிடக்ஷன் தான், கார்பனாக ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஒவ்வொரு கார்பனுக்கும் நமக்கு 2H2 தேவைப்படுது. அப்போ நம்ம ஆறுக்கு என்ன ஆயிடுது, நமக்கு 12H2 நமக்கு தேவைப்படுது. ஸோ 4 ஹைட்ரஜன் தேவைப்படுது. அப்போ என்ன ஆயிரும் 12 24, அப்போ 6னா 24, அப்போ 12 தேவைப்படுது. அப்போ கண்டிப்பாக 12ன்றப்ப 12H2O தான் நம்ம எடுக்கணும். அதை நம்ம பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னா, நம்ம ஐசோடோபிக் லேபிளிங் பண்ணக்கூடிய வாட்டரை யூஸ் பண்ணலாம். H2O ஹெவி O18 இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஐசோடோபிக் லேபிள்டு வாட்டரை யூஸ் பண்ணி இந்த மெக்கானிசத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி சேம் ரியாக்ஷன் O3 plus H2O gives H2O plus 2O2, which is more appropriate to write this reaction as O3 plus H2O2. இந்த 2O2 என்ன பண்ணுறாங்க, O2 O2ன்னு பிரித்து எழுதியிருக்காங்க. ஏன் இப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த O3 நமக்கு என்ன மாறுனா O2 ப்ளஸ் ஓவாக மாறும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இந்த H2O2வில் இருக்க H2O2ஓட அந்த O சேர்ந்து நமக்கு ரியாக்ட் ஆகிரும் ரைட்டா. ஸோ இட் வில் ஃபார்ம் H2O ப்ளஸ் O2. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய 2 ஓட்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் நம்ம வரக்கூடியது. ஒன்று வந்து ஓசோனோடைய டிஸ்இன்டகிரேஷனால், அதாவது ஓசோன்லேருந்து நேசன்ட் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும்போது வரக்கூடிய O2. அடுத்து நமக்கு வரக்கூடிய O2 பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ஷன்லேருந்து வெளியே வரக்கூடிய O2. அப்போ ரெண்டுமே நமக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா லேபிள் பண்ணி நம்ம ஐசோடோபிக் லேபிளிங் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதையும் நம்ம ஆக்சிஜன் மேலே இப்போ ஆக்சிஜன் 18 லேபிள் பண்ணிக்கலாம் இங்கே ஓசோனில். அதே மாதிரி இங்கே வாட்டரில் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே நமக்கு 18 லேபிள் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம லேபிள் பண்ணி இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ரைட். தேங்க்யூ.